Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல Windows 11 installation வந்து எப்படி பண்றதுன்னு பத்தி பார்க்க போறோம். And in case வந்து நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு Windows 10 கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா so Windows 11 வந்து எப்படி இப்போ வந்து அதுல இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்க போறோம். Plus Windows 11 installationல so என்னலாம் வந்து உங்களுக்கு Q&A related queries மாதிரி இருக்கணும். So அதெல்லாம் வந்து Q&A வந்து ஒரு செஷன் and then எப்படி வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்றது and Windows 11 so அது இருக்கு பாத்தீங்களா. So இந்த Windows 11 வந்து எப்படி இருக்கு first look. So அது வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு ஷார்ட்டா வந்து பார்க்க போறோம். Windows வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து June 24th வந்து அவங்க Windows 11 வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. சோ Windows 10 வந்து ஆல்ரெடி வந்து இருக்கு. சோ அதோட அப்கிரேடா வந்து பாத்தீங்கன்னா Windows 11 வந்து கொண்டு வந்தாங்க. சோ அதுக்கான லீக்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்திருந்தது. சோ இந்த Windows 11ல வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா சோ Windows 11 வந்து ஆல்மோஸ்ட் வந்து Windows 10 ஓட செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி வந்து எப்படி இவ்வளவு நாள் வந்து மெயின்டைன் பண்ணாங்களோ சோ அதே மாதிரி வந்து அது வந்து பவர்ஃபுல்லா அப்படியே தான் இருக்கும். பிளஸ் அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்டி ஒரு நியூ refreshing டிசைன் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ கம்ப்ளீட்டா வந்து டிசைன் சேஞ்ச் வந்து இந்த Windows 11ல வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். சோ உண்மையிலேயே வந்து அப்படிதான் வந்து சொல்லணும். சோ நார்மலா இப்ப இதுக்கு முன்ன இருந்த வெர்ஷன்ஸ் கம்பேர் பண்ணும்போது சோ இதுல கம்ப்ளீட்டா வந்து லுக் வைஸ் வந்து ஃபுல்லாவே டிசைன்ஸ் கம்ப்ளீட்டா சேஞ்சஸா இருக்கு. அண்ட் மோரோவர் நிறைய பேர் வந்து இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மேக் ஓஎஸ் மாதிரியே வந்து இதோட ஃபீல் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் டிரான்சிஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நியூ டைப் ஆஃப் டிரான்சிஷன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு விண்டோஸ்குள்ள போகும்போதும் சரி இல்லை ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போதும் சரி க்ளோஸ் பண்ணும்போதும் சரி ஸோ டிரான்சிஷன் எஃபெக்ட்லாம் வந்து நல்லா இருக்கு அண்ட் ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து மூவிங் இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் அவங்க யூஸ் பண்ணியிருக்க கலர்ஸ் அந்த டிசைன்ஸ் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருக்கு, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கு. ஸோ Windows 11ஓட ஒரு குவிக் ஓவர்வியூ மாதிரி வந்து லாஸ்ட்ல வந்து பார்க்கலாம். இப்போ Windows 11 இன்ஸ்டாலேஷனுக்கான ஒரு சில டவுட்ஸ்லாம் வந்து இப்போ கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் Q&Aன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ Windows 11 வந்து உங்களுக்கு காஸ்டா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஸோ Windows 11 வந்து இன்கேஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி Windows 10 OS வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி வந்து ஃப்ரீயாகவே வந்து உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும். லைக் நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு விண்டோஸ் வந்து ஆக்டிவேட்டட் வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணுங்க, அஃபிஷியல் வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஆக்டிவேஷன் பீரியட் வரைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்கேஸ் Windows 11 நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுனா ஸோ ஆல்ரெடி நான் வந்து கம்ப்யூட்டரில் வந்து நிறைய ஃபைல்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு போயிடுமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஸோ அதெல்லாம் வந்து போகாது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி என்ன ஃபைல்ஸ் வச்சுருக்கீங்களோ அது அப்படியே வந்து உங்களுக்கு திரும்பி வந்து கிடைச்சிரும். பட் ஒரு சேஃபர் சைடுக்கு வந்து பெட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஜஸ்ட் ஏதாவது ஹார்ட் டிஸ்க்ல இல்லை ஏதாவது போர்ட்டபிள் டிரைவ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சேஃபர் சைடுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் ஆகும் Windows 11 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீட் அண்ட் தென் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க கான்ஃபிகரேஷன் பொறுத்து. ஸோ நீங்கள் மைட் பி வந்து நீங்கள் நல்ல ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருந்து ப்ளஸ் வந்து நீங்கள் நல்ல ப்ராசஸர் அண்ட் நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு ஸோ கான்ஃபிகரேஷன் வந்து பெட்டராக இருந்ததுன்னா ஏன்னா உங்களுக்கு அகைன் அண்ட் அகைன் ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரீஸ்டார்ட் வந்து சீக்கிரமாக விண்டோஸ் அப்டேட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஸோ கான்ஃபிகரேஷன் நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும். பட் எப்படி இருந்தாலும் வந்து நான் இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்தது. ஸோ மோர் தென் 1 hour ஆச்சு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு அப்டேட் பண்ணுறது ஒரே அப்டேட்டில் வந்து உங்களுக்கு கிடைச்சிடாது. 2-3 அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு 11 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த Windows 11 யூஸ் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக ஸ்டோரேஜ் ஏதாவது வந்து தேவையான்னு கேட்டிங்கன்னா ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற ஸ்டோரேஜே வந்து எனஃப் தான். பட் எக்ஸ்ட்ராவாக வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் வந்து வச்சுங்க. ஏன்னா செட்டப் ஃபைல்ஸ்லாம் வந்து நிறைய வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நியூவாக ஆட் பண்ணும்போது ஸோ இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது ரொம்ப நீங்கள் ஃபுல் ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் ஃபுல் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணால் மேபி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் வச்சுக்கோங்க. அண்ட் விண்டோஸ் சைடில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜில் வந்து மேபி வந்து எக்ஸ்ட்ராவாக சம் ஸ்டோரேஜ் வந்து விண்டோஸ் வந்து யூஸ் பண்ணுதுன்னா ஸோ Windows 11 இன்ஸ்டாலேஷனுக்கு அப்புறமா ஆஃப்டர் 10 டேஸ்க்கு அப்புறமா அவங்க என்னெல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜில் என்ன ஃபைல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாங்களோ ஸோ அதெல்லாம் விண்டோஸே வந்து 10 டேஸ்க்கு அப்புறம் க்ளீன் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க விண்டோஸ் சைடில். வெல் இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இப்போ Windows 11 என்னோட கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணலாமா வேணாமா, பண்ண முடியுமா முடியாதா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கான பதில் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு Windows 7 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இது வந்து ஆல்ரெடி Windows 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அதில் Windows 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்கேஸ் நீங்கள் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அதில் Windows 11 வந்து கம்பல்சரி வந்து சூட்டபுளாக தான் இருக்கும், சப்போர்ட் ஆகும். இன்கேஸ் Windows 7 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து ஒரு ஓல்டர் கம்ப்யூட்டராக இருக்கும். ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா i3 ப்ராசஸர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து சிஸ்டம்
கான்ஃபிகரேஷன் வந்து உங்களுக்கு செட் ஆகணும். ஸோ பேசிக் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் வந்து என்ன அப்படின்றது தனியாக வந்து ஸோ மைக்ரோசாஃப்ட் சைட்லேயே வந்து டெடிகேட்டடாக வந்து ஒரு பேஜ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஸோ என்னெல்லாம் வந்து பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறதுக்குன்னு ஒரு பேஜ் இருக்குது. ஸோ அதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். அண்ட் அது இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் சைடில் பிசி ஹெல்த் ஆப்ன்ட்டு வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து இருக்குது. ஸோ அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் அந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஒன்ஸ் அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ஸோ ஒன்ஸ் வந்து ஜஸ்ட் அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் வெதர் நீங்கள் விண்டோஸ் 7 யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை 8 யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை 10 யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் கான்ஃபிகரேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க கான்ஃபிகரேஷனுக்கு விண்டோஸ் 11 சூட்டபிளாக இருக்குமா இல்லை இருக்காதா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த விண்டோஸ் 11 வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது ஸோ அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் அதுவும் வந்து ஃப்ரீயாக தான். ஸோ ஜஸ்ட் வந்து உங்கள் ஹோம்லேருந்தே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதை. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியலான ஒரு மெத்தட் தான். ஸோ உங்களுக்கு தனியாக வந்து ஒன்றும் ஐஎஸ்ஓ ஃபைல்ஸ் வந்து நீங்கள் எதாவது வந்து தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அஃபிஷியலாகவே வந்து நீங்கள் உங்களால் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ விண்டோஸ் 11 வந்து ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து பட் இன்னும் வந்து உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து அன்வீல் பண்ணல. ஸோ அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து ரோல் அவுட் பண்ணுவாங்க. பட் விண்டோஸ் 11 எடிஷனோட ப்ரிவியூ வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 இன்சைடர் ப்ரோக்ராமில் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ விண்டோஸ் 11 இன்சைடர் ப்ரோக்ராமில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வாட்ச் பண்ணலன்னா அதை வாட்ச் பண்ணிவிடுங்க. ஸோ அதில் தான் வந்து விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராம்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர்லேயே செட்டிங்ஸில் வந்து போனீங்கன்னா ஸோ அதில் வந்து லாஸ்ட்டில் விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதில் போயிட்டு கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறமா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் போயிட்டு அதை கிரியேட் பண்ணதுக்கப்புறமா விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஸோ ஒரு சேனல் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ வெதர் வந்து நீங்கள் எந்த சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்கன்ட்டு ஸோ டெவலப்பர் சேனலா இல்லை தேவ்னு இருக்கும். அண்ட் தென் வந்து பீட்டா சேனலா இல்லைனா வந்து இன்னொரு சேனல் ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 சேனல் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் டெவலப்பர் சேனல் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் டெவலப்பர் ஆப்ஷன் சேனல் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராமில் வந்து ஸோ அதே மெயில் ஐடி வச்சு உங்கள் சிஸ்டமில் லாகின் பண்ணி ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட்டில் போனால் அப்டேட்ஸ் வந்து கேட்கும். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஏதாவது அப்டேட் வச்சுருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த அப்டேட்டை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அப்புறமா தான் நியூவர் அப்டேட்ஸ் வந்து வரும். ஸோ அதெல்லாம் அப்டேட் பண்ணனே ஒரு 2-3 டைம் சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணி ஆன் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலாக வந்து விண்டோஸ் 11 ப்ரிவ்யூ அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வரும். ஸோ அதையும் வந்து நீங்கள் ஃபைனலாக இன்ஸ்டால் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்கள் டிவைஸ் சப்போர்ட்டாக இருக்கான்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் டிவைஸும் வந்து கான்ஃபிகரேஷன் நல்லா இருக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா நிறைய டைம் வந்து ரீபூட் ஆகிட்டே இருக்கும். திடீர்னு சம்டைம்ஸ் வந்து ஹேங் ஆகும். அண்ட் அதில் வந்து விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராமில் டெவலப்பர்ன்ற அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து அந்தளவுக்கு ஸ்டேபிளான ஒரு ஓஎஸாக வந்து இருக்காது. ஆக்சுவலாக வந்து இப்போ நம்மளுக்கு ஸ்டேபிள் ரோல் அவுட் வருதுன்னா ஸோ அதில் ஆல்மோஸ்ட் வந்து மைக்ரோசாஃப்டில் எல்லாமே கிளியர் பண்ணி எந்த ஒரு லேகும் இல்லாத மாதிரி இருக்கும். பட் அது வந்து டெவ் சேனல், அதாவது டெவலப்பர் சேனல். ஸோ அவங்க பண்ண இயர்லி அடாப்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டில் இருக்கும். ஸோ அது மைட் பி வந்து அன்ஸ்டேபிளாக கூட இருக்கும். பட் அதெல்லாம் வந்து நீங்கள் இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும் கம்பல்சரி அப்படின்னா ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி தான் இருக்கேன். அந்தளவுக்கு ரொம்ப லேக்லாம் வந்து இருக்காது. இப்போ விண்டோஸ் 11 பற்றி நம்ம லைட்டாக வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் ஒரு ப்ளூ கலரில் வரும். ஸோ இந்த வாட்டி ப்ளூவிஷாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ உங்களுக்கு டாஸ்க் பாரில் இருக்கிற ஐகான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லெஃப்ட் சைடில் தான் எப்போவுமே வந்து விண்டோஸ் ஐகான் இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் எல்லா ஆப்ஷன் எல்லா ஐகான்ஸுமே சரி பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்டரில் வந்துச்சு. இது வேணும்னா நீங்கள் அகைன் லெஃப்ட்டும் கூட மூவ் பண்ணலாம், அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் மற்றபடி இப்போ ஜஸ்ட் வந்து இதோட குயிக் லுக் மட்டும் வந்து பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட் ஹோம் ஸ்க்ரீன் இப்படி தான். ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நார்மலாக நம்ம ரைட் கிளிக் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். பட் ரீஃப்ரெஷ்ன்ற ஆப்ஷனே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணால் ரீஃப்ரெஷ் பண்ணால் ஷோம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே தான் ரீஃப்ரெஷ் இருக்கும். ஸோ ஜென்ரலாக ரைட் கிளிக் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணுறதே ஒரு பழக்கமாக இருக்கும். பட் அதையே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது விண்டோஸ் தூக்கின்னு போய் எங்கேயோ மூலையில் போட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட் இப்போ இதோட லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சும்மா சக்குன்னு ஓப்பன் ஆகும். அண்ட் இதில் நியூவாக வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே ஆப்ஷன்லாம் வந்து கொண்டு வந்துங்க. 2 டெஸ்க்டாப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் டெஸ்க்டாப். இது வந்து எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-in-1 இது வந்து ஒரு 2 லாகின் மாதிரி எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த டெஸ்க்டாப்பில் நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். அண்ட் இந்த டெஸ்க்டாப்பில் ஒரு டைப் ஆஃப் ஒர்க் வந்து பண்ணலாம்.
அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க்னால் இங்கே அண்ட் தென் சப்போஸ் அதர் ஒர்க்ஸ் வந்து இந்த டெஸ்க்டாப் அந்த மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட்டு இதை பற்றி ஃபுல் ஃபீச்சர்ஸ் வந்து நான் தனியாக வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இப்போதைக்கு இதோட ஒரு குயிக் லுக் பாருங்கள். அண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைல் மேனேஜர்லேருந்து அண்ட் செட்டிங் ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ லுக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மாறிட்டுருக்கு. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு ஃபோல்டராக க்ரியேட் பண்ணி வைப்போம் நம்ம, அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி எல்லாமே பிரிஞ்சு இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாமே வெளிப்படையாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு ஃபோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோல்டர் உள்ள போனீங்கன்னா ஒரு ஆப்ஷன். ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓரளவுக்கு ஏதோ டிசைன் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபாண்ட்லேருந்து கலர் பேலட்லேருந்து அண்ட் ஐகான்ஸ் அண்ட் அசன் கலர் சேஞ்சஸ் அந்த மாதிரி வந்து நிறைய வந்து உங்களுக்கு டிசைன் வைஸ் கொஞ்சம் நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு நார்மலாக இப்போ டெஸ்க்டாப்பு வந்து இருக்குன்னா ஸோ இதில் வந்து மேக்ஸிமைஸில் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இது வந்து காட்டும். ஸோ நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2-in-1 ஆப் வந்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னா 2-in-1 இப்போ இந்த ஃபைல் மேனேஜர் லெஃப்ட் சைட்லன்னா இங்கே கிளிக் பண்ணிட்டா அது லெஃப்ட்டுக்கு போய்டும் ஆட்டோமேட்டிக்காக. அண்ட் ஆஃப்டர் தட் நான் இப்போ இந்த ஒரு ப்ரௌசர் இருக்குன்னா இது வந்து இந்த சைடு வந்துடும். இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங்க்கெலாம் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கு. அண்ட் மெயினாக வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து அந்த உங்களுக்கு ஆப் ஓப்பன்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ எல்லாமே ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கில் வந்து இருக்குது ஆப் ஓப்பனிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா. அண்ட் இதோட டிஃபால்ட் வால்பேப்பர்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து ஒரு டார்க் ப்ளூ கலர் அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் வேரியண்ட், இது வந்து ஒரு லைட் ப்ளூ கலர்ஸ். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்கும், பார்த்தாவே இது சூப்பராக இருக்குது பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோவிங் கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிசைன், இன்னொரு டிசைனில் ஒரு வால்பேப்பர் மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். ஐகான்ஸ்லேருந்து சரி, ஃபாண்ட் ஸ்டைல் அண்டு ஃபாண்ட் சைஸு எல்லாமே வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. வெல் இதை பற்றி டீட்டெயில்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஃபீச்சர்ஸில் வந்து ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெல் கைஸ், அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோவில் வந்து விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷனில் வர கொஸ்டின் அண்ட் ஆன்சர், ஸோ டவுட்ஸ் அதெல்லாம் வந்து அண்ட் தென் விண்டோஸ் 11 வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் விண்டோஸ் 11ஓட ஃபர்ஸ்ட் லுக் வந்து அது வந்து எப்படி இருக்குது டோட்டலாக, ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். ஸோ நீங்கள் வந்து விண்டோஸ் 11 ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்ட்டு கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.